சென்னை திருவொற்றியூர் 14 வார்டு பகுதியில் தொடர் மின் தடையால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட 14வது வார்டில் பீர் பயில்வான் தர்கா மற்றும் தியாகராயபுரம் உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து 7 மணி நேரம் மின்சாரம் தடைபட்டது. தொலைபேசியில் புகார் அளிக்க முடியாத நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் மின்வாரிய அலுவலகத்துக்கு நேரில் சென்று முறையிட்டனர். அப்போது பொதுமக்களுக்கும் உதவி பொறியாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பொறுமை இழந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். நாங்கள் ஃபுல்லா போய் 6 ஹவர் ஆகுது கரண்ட். நாங்கள் ஃபுல்லாவே சரௌண்டிங்கே இல்ல கரண்ட். எல்லா இடத்துல கரண்ட் இங்க கரண்ட் வரல. ஏன்னா இது மாதிரி ஒரு அலட்சியத்தினால தான் ஒரு குழந்தை ஒரு 18 வயசு பையன் இறந்தான். அது கொஞ்சம் ஒழுங்கா நாங்க திருப்பி பழையபடி போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். நாங்க ஈபி கட்டினா அவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த மாசம் நானே 190 ரூபாய் பெனால்டி போட்டு கட்டினேன். கரண்ட்டுக்கு இல்லாம நாங்க ரோட்ல வந்து உட்காந்து கரண்ட் பில் கட்டுறோம். இது ஒரு வீடியோ காலம் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இதேபோன்று திருவொற்றியூர் தியாகராயபுரம் பகுதி மக்கள் தொடர் மின் தடையை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதிய ஊழியர்கள் இல்லாத காரணத்தால் மின்தடை உடனடியாக சரி செய்ய முடியவில்லை என்று மின்வாரிய அதிகாரிகள் கூறுவதாக பொதுமக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். எப்படி நான் இருட்டில் இருக்க முடியும்? குழந்தைங்களை வச்சு எவ்வளவு நாளைக்கு இந்த கரண்ட் ஒரு 1/2